என் ஆத்தும நேசரை கண்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். மணவாட்டி நகரத்திலே திரிகிற காவலாளரிடம், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று கேட்கிறாள். அவர்களிடத்தில் நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறாள். ஆனால் அவர்கள் மூலமாய் மணவாட்டிக்கு நல்ல செய்தி எதுவும் கிடைக்கவில்லை. ஆத்தும நேசர் எங்கே இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மூலமாய் தான் எதிர்பார்க்கிற உதவி தனக்கு கிடைக்காது என்பதை மணவாட்டி புரிந்து கொள்கிறாள். அதன் பின்பு மணவாட்டி நகரத்திலே திரிகிற காவலாளரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போகிறாள். அப்போது அவள் தன்னுடைய ஆத்தும நேசரை காண்கிறாள். கிறிஸ்துவை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவரை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பார்கள். தம்மை தேடுகிற அனைவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். நமக்கு தோல்விகளும் தடைகளும் வந்தாலும் நாம் கிறிஸ்துவை தேடுவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து தேட வேண்டும். கண்டுபிடிக்கும் வரையிலும் தேட வேண்டும். தேடுகிறவர்கள் மாத்திரமே கண்டுபிடிப்பார்கள். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 42:7-8. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். சங்கீதம் 77:9-10. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:7-8. மணவாட்டி தன்னுடைய ஆத்தும நேசரை கண்டவுடன் அவரிடத்தில் நெருக்கமாக கிட்டிச் சேருகிறாள். அவரை விடாமல் பற்றி கொள்கிறாள். ஏற்கனவே தன்னுடைய ஆத்தும நேசரை விட்டு பிரிந்தவள் அப்படிப்பட்ட பிரிவு தனக்கு மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்று மிகுந்த பயத்தோடு இருக்கிறாள். அதிக கவனமாய் அவரை விடாமல் பற்றி கொள்கிறாள். தன்னை விட்டு பிரிந்து போன ஆத்தும நேசரை மிகவும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்திருக்கிறாள். நாம் கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தின் கரங்களினால் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அன்பின் கரங்களினால் அவரை அணைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தை விட்டு அவரும் கடந்து போய்விடக்கூடாது. நாமும் அவரை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது. அவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். நாம் அவருக்குள் வாசம் பண்ண வேண்டும். மணவாட்டி தன்னுடைய நேசரை கண்டுபிடித்த பின்பு அவரை தன்னுடைய வீட்டாருக்கு அறிமுகம் செய்து வைக்க விரும்புகிறாள். அவரை தன் தாயின் வீட்டிலும் தன்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுகிறாள். தன்னுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார் எல்லோருக்கும் தன்னுடைய ஆத்தும நேசரை அறிமுகம் செய்து வைக்கிறாள். தன்னுடைய ஆத்தும நேசருடைய ஐக்கியத்தினால் தனக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தன்னுடைய குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாள். நாம் கிறிஸ்துவை எங்கே கண்டுபிடித்தாலும் அவரை நம்மோடு கூட நம்முடைய வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். நம்முடைய இருதயத்திற்கு அழைத்து வர வேண்டும். சபை நம்முடைய தாய் வீட்டை போல இருக்கிறது. சபையின் காரியங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சபையில் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி சபையாருக்கு அவரை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளையெல்லாம் சாட்சியாக சொல்ல வேண்டும். கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய தாய் வீட்டை போல இருக்கிற சபையாரிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சூலமித்தி ஸ்திரீ செய்த காரியங்கள். தன்னுடைய ஆத்தும நேசரை கண்டாள். அவனை விடாமல் பற்றி கொண்டாள். அவனை தன் தாயின் வீட்டிற்கு அழைத்து வந்தாள்.